உதவியாளர் அப்போ இல்லையா இவருக்கு பொட்டலத்தை கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து இதில் போடுறது தட்டில் போடுறது. அப்போது அந்த பாகுபாடு கூட இந்த ரெண்டுமே அவங்களை வந்து பாதித்ததால் விஜயகாந்த் சார் வந்து சாப்பாடு நேரத்தில் பிரேக் விட்டுடணும், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு இருக்கணும், அந்த இதில் வந்து இருக்கும். அப்போது ராவுத்தருக்கு வந்து என்னென்னா ஹீரோ என்ன சாப்பிட்றானோ அது கடைசியாக வரைக்கும். இந்த ரெண்டும் அவங்க ஒரு வகையில் பாதித்ததால் அந்த இது வந்து மனிதர்களுக்கு அது அது வந்து ஒரு மனிதாபிமானற்ற செயல் அப்படிங்கிறது வந்து விஜயகாந்த் சாரோட இது கொள்கை. ஒரு சாப்பிடும்போது ஒருத்தனை எழுப்புவதும் சாப்பாட்டில் தரம் பிரிக்கிறதும் அது வந்து மிருகத்தனமான செயல், அதை நம்ம செய்யக்கூடாதுங்கிறதால அது வந்து ப்ளஸ்ஸு அவர் சொல்லுவார் என்ன செலவு பண்ணாலும் காஃபி பூஸ்ட்டு இளநீர் சிக்கன் அப்போ இதெல்லாம் போட்டால் ஒரு 5 லட்சம் செலவாகும்ப்பா. ஆனால் நம்ம ஆட்களுக்கு வந்து ஒரு 100 நாள் வந்து அவன் விரும்பின சாப்பாடு, அவன் வீட்டில் போனால் என்ன சாப்பிட தெரியாது. இப்போ நம்ம ஷூட்டிங் பெரும்பாலும் நீங்கள் வந்து ஏறும்போதே அங்கே வந்து அடிதடி நடக்கும். ராவுத்தர் ஃபிலிம்ஸ் நாங்கள் போகிறோன்னு வந்து விவண்டி வரும். அப்படி அந்த இது இருக்குல்லையா, அது அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் போதையும் கொடுக்குது. அதனால் ஒரு 5 லட்சம் செலவாகும். பரவாயில்லப்பா, கடவுள் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாரு, அதில் வந்து நம்ம கூட இருக்கவங்களுக்கு சாப்பாடு போகிறதுல வந்து நம்ம குறையப்படும். அது இங்கேயும் இங்கே கூட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ஆஃபீஸு, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆஃபீஸு, மேலே வந்து ஒரே ஓலைக்கொட்டை. அந்த ஓலைக்கொட்டை ஒரே ஹால் தான் இருக்கும். அந்த ஹாலில் 20 பேர் படுத்திருப்பாங்க நைட்டில். விஜயகாந்தும் அதில் படுத்திருப்பார். பின்னாடி ஒரு ஓலைக்கொட்டை, அதில் எல்லாம் கீழே உட்காந்து சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் விஜயகாந்த் கீழே தான் சாப்பிடுவார். நாங்களாம் வந்து மேலே அந்த டேபிளில் உட்காந்து சாப்பிடுவோம். அங்கே ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். விஜயகாந்த், ராவுத்தர், அவருக்கு நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள் அவங்க உட்காந்து அங்கே. ஆனால் அங்கேருந்து எல்லாம் கிச்சன் அங்கேயே இருக்கும்.